Right? We have two things. Design phase, we have two things, high level design document and low level design document. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, say for example, நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, what we will do first, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து முதல்ல வந்து வீடு எப்படி வேணும் அப்படிங்கறத வந்து ப்ளூ பிரிண்ட் போடுவோம். கரெக்டா? முதல்ல ப்ளூ பிரிண்ட் போடுவோம். எப்படி எப்படி வீடு வேணும், என்ன என்ன மாதிரி இருக்கணும், அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட உட்கார்ந்து இது பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரிதான் டிசைன் ஃபேஸ்லயும் வந்து we have HLD and LLD, high level design document, low level design document. It is a blueprint kind of thing for an application how to be built. ஓகே, இப்போ டிசைன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா UI UX இருக்கும். ரைட்? நம்ம அன்னைக்கு பார்த்தோம் லாஸ்ட் டைமே. UI UX இருக்கும், அப்புறம் வந்து பிசினஸ் லாஜிக் லேயர் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 லேயர் கம்பல்சரியா இருக்கும். 3 tier architecture, multi-tier architecture, என்ன இது வந்து depends upon the application requirement and lot of other things involves. Okay, நமக்கு அந்த அளவுக்கு டெப்த் தேவையில்லை, பட் try to understand, because when you are testing you need to understand how the integration happens between the systems. different systems ஓட integrate எப்படி பண்றாங்க, எப்படி வந்து அதை assemble பண்ணி ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இது பண்றாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த டெர்மினாலஜிஸ் கண்டிப்பா தெரியும். ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ரிக்வெஸ்ட்னா என்ன, நம்ம வந்து நம்ம யூஐல இருந்து நம்ம யூஆர்எல் அடிச்சு என்டர் தட்டுறோம்னா அந்த யூஆர்எல்லோ அந்த டேட்டாவோ வாட் எவர் வி ஆர் சென்டிங் அஸ் a request to the server is the request. அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் வந்து வேலிடேட் பண்ணும். டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா வேண்டாமா என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இட் வில் சென்ட் பேக். சர்வர்ல இருந்து நம்மளுக்கு வரும். ஓகே, இப்ப நீங்க google.com அடிக்கிறீங்க. google.com வந்து நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிச்சீங்கன்னா என்ன வரும், அந்த மாதிரி ஒரு டொமைன் இருந்தா தப்பான வெப்சைட் நம்ம ஒரு வெப்சைட்டை காட்டும். அந்த மாதிரி டொமைனே இல்லைன்னா என்ன ஆகும், இட் வில் த்ரோ யூ an error. கரெக்டா? So that is what the thing is. Okay, that is what request and responses is. So in the design phase la enna பண்ணுவாங்கன்னா UI UX எப்படி இருக்கணும், ஒவ்வொரு டீடைல்டா எப்படி என்ன மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு லாகின் ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் அந்த லாகின் ஸ்கிரீன்ல இருக்கணும். ரைட்? இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது வந்து இந்த டிசைன் ஃபேஸ்ல தான் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான லாஜிக் என்னென்ன இருக்கும், என்ன மாதிரியான வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணணும். Right? Server validations and client side validations and so you need to understand the validations. Validation either from client side or server side. So server side validations. Okay, இதெல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். The terminologies are very very important, right? அதுக்கப்புறமா then we call about DB. இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் சைட்ல இருந்தும் வரலாம், கிளைண்ட் சைட்ல வந்து வரலாம், சர்வர் சைட்ல இருந்தும் வரலாம், இல்ல டேட்டாபேஸ் சைட்ல இருந்தும் வரலாம். ஓகே, let us take an example. Okay, let us take an example of client side validationsல என்ன இருக்கும், சர்வர் சைடு வேலிடேஷன்ல என்ன இருக்கும், ரைட்? and DB side validation என்ன இருக்கும். Can you give me an example? Oh, I'm sorry, your chat windows are closed, right? இப்போ ஆக்சுவலா ஒரு லாகின் ஸ்கிரீன் எடுத்து வரோம்னு வச்சுக்கோ. இப்போ ஜிமெயில் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? ஜிமெயில் லாகின்க்கு வந்து வேலிடேஷன்ஸ் எப்படிலாம் நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு incorrect format of field.
ஜென்ரலா வந்து இப்பெல்லாம் வந்து கிளைண்ட் சைடே வச்சிடுறாங்க இதை. ஓகே, அதாவது பாஸ்வேர்டு ஃபீல்டுல நீங்க வந்து ஒரு சில இதுதான் கொடுக்க முடியும், இல்ல இமெயில் ஐடி ஃபார்மேட்டை வந்து தப்பா தப்பா கொடுக்குறீங்க. இமெயில் ஐடி ஃபார்மேட் வந்து தப்பா கொடுக்குறோம். லைக் அட்டு கொடுக்காம இல்ல அந்த gmail.com இல்ல yahoo.com இல்ல hotmail.com அது டொமைனை கரெக்டா கொடுக்காம, ரைட், வி கிவ் சம்திங் இமெயில் அட்ரஸ் ஃபார்மேட் சரியா இல்லாம, இல்லாட்டி அந்த ஃபீல்ட்ல இருக்கிற அப்ராப்ரியேட் ஃபார்மேட்ஸ் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா கிளைண்ட் சைட் வேலிடேஷன் இருக்கும். தட் இஸ் உங்களுடைய CSS HTML அந்த வேலிடேஷன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சர்வர் சைடு வந்து என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஆனா வந்து அந்த வேலிடேஷன் ஆஃப் ஃபீல்டு வந்து சர்வர் சைடு நடக்கும் அட் டைம்ஸ். ஓகே, அதே டிபி சைடு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி லைக் உங்களுடைய டேட்டா வந்து இன்கரெக்ட் டேட்டா. I don't know what is happening. You guys are making. ஓகே, டிபி வந்து டேட்டா வேலிடேஷன் நடக்கும். ஓகே, டேட்டா வேலிடேஷன்னா என்ன, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இருக்கா, இது ரெண்டும் கரெக்டா இருந்தாதான் it will allow you inside. Excuse me. Sorry. So username password or any data validation happens at DB level, right? So client side validations வந்து text format fields அந்த மாதிரி இதெல்லாம் வந்து client side validation நடக்கும், right? Server side ல வந்து validation of certain fields வந்து client side server side நடக்கும். டேட்டாவோட வேலிடேஷன்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல தான் நடக்கும். லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா கொடுக்குறாங்களா, இல்ல இன்பாக்ஸ், இப்போ என்னுடைய இமெயிலுக்கு என்னுடைய இன்பாக்ஸோடைய இமெயில்ஸ் தான் வரும், கரெக்டா? அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கரெக்டா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் தான் ரிட்ரீவ் பண்ணணும். நீங்க கொடுக்குற இப்போ செக்யூரிட்டி கொஸ்டின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து அந்த செக்யூரிட்டி கொஸ்டினும் ஆன்சரும் நீங்க கரெக்டா கொடுத்தாதான் அது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுவோம். இவங்க ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புறத வந்து கரெக்டா ஓடிபி கரெக்டா வந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வேலிடேஷன்ஸ்ல நடக்குதுல்ல, அதுல டேட்டா. ஸோ என்னைக்குமே ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேலிடேஷன் ஹேப்பன் ஃப்ரம் விச் சைட். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். வேலிடேஷன் எந்த சைட்ல இருந்து நடக்குது, என்னென்ன லாஜிக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்டிங்கும் நம்மளுக்கு நடக்கும். அவிக்லியா? ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா we have it in design phase. டிசைன் ஃபேஸ்ல இது எல்லாமே வந்து hello, am I audible? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து வேலிடேஷன்ஸ் வந்து டிசைன் ஃபேஸ்ல பண்ணி இதுக்கான சூடோ கோட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஸோ we call it as pseudo codes
அப்புறம் வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ரைட்? அண்ட் இப்போ ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹேவ் லிஸ்ட் ஆஃப் சர்டன் டாக்குமெண்ட்ஸ். லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் இது இருக்கும், டேபிள்ஸ், ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் வந்து லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும். ஓகே, ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ்ல யூஐ யூஎக்ஸ், டிசைன் எப்படி இருக்கும், இன்டகிரேஷன் எப்படி நடக்கும், இதெல்லாம் வந்து ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ல இருக்கும். பேக் அண்டோடைய ஒர்க் எல்லாம் லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ல இருக்கும். ஸோ இந்த டிசைன் ஃபேஸ்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கைஸ், ஒரு நிமிஷம், ஐம் மியூட்டிங் மைசெல்ஃப். Yeah, back, sharing my window again. So pseudocodes, table structures, UI UX டிசைன், இது எல்லாமே வந்து டிசைன் ஃபேஸ்ல நடக்கும். ஓகே, யார் யாரெல்லாம் டிசைன் ஃபேஸ்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, architects, right? Tech architects, developers, senior developers, இதெல்லாம் டிசைன் பண்றது. ப்ராஜெக்ட் மேனேஜர் will be there obviously. And at times UI UX front end developers ன்னு இவங்க எல்லாருமே டிசைன் ஃபேஸ்ல they will first understand what to be doing, everything. They will do the blueprint and then நீங்க எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறமா we will move on to the next phase called coding phase. Coding phase இல்லாட்டி we call it as development phase. Okay, development phase mein this is purely done by dev team. Testing எதுவும் கிடையாது. Based on the design phase ஓட இதுக்கு பேஸ் பண்ணி testing team வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, sorry, development வந்து development பண்ணுவாங்க. And then core thing is we are going to discuss about testing phase. Okay, so இந்த dev team ரெடி பண்ணும்போது we call it as code drop or build deployment. Okay, ready for testing இல்ல ready for அப்ளிகேஷன் ஒரு தடவை சும்மா சாம்பிள் கொடுக்குறோம், டிராஃப்ட் வெர்ஷன், இல்லை வந்து சும்மா ஒரு ப்ரோட்டோடைப் காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கோட் ட்ராப்னு சொல்லுவாங்க. கோட் ட்ராப் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் டெர்மினாலஜி யூஸ்ட் that has been, it has been deployed. Okay, so generally
and the terminologies which we use in the IT industry. Okay. So coming to the testing phase. So code run பண்ணும்போது testing phase வரும். Testing phase we call it as STLC. Okay. STLC is software testing life cycle. So SDLC called as software testing life cycle. Software testing life cycle we have different phases. The requirement phase following requirement phase நம்ம என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன். பட் requirement phase அங்கேயே நம்ம கவர் பண்றதால இது வந்து third party testing companies அப்படின்னும்போது they have this requirement phase to get the requirements. Okay. Then comes our actual STLC ல பாத்தீங்க அப்படின்னா we have this plan, strategy document, and then this design, test execution, test log, defect tracking, report generation. Okay. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. This is the very, very important phase for all of us as a part of testing. Okay. Testingல வந்து STLC phase இருக்கு. Software testing life cycle. Okay. The software testing life cycle பாத்தீங்கன்னா requirement phase வந்து third party testing companies ஏதாவது இருக்குன்னா அது வந்து requirement phase நம்மளுக்கு requirement phaseல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம பார்ட் ஆஃப் அதே கம்பெனில தான் டெவலப்மெண்ட் பண்றாங்க, அதே கம்பெனில தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா the phase starts from test plan, test strategy, test design, execution, test log, defect tracking and report generation. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் யார் யார் இருப்பா, என்ன வேலை பார்ப்போம், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஓகே. இது வரைக்கும் கிளியரா? கேன் யூ எனேபிள் தி சாட் கணேஷ்? இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Can I have any doubts till now? Clear? Okay. Please explain again, ma'am. Okay. Okay. Coding and development phase வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, what is pseudocode? Pseudocode sample கோடுங்க. Okay. The letters are too small. Okay. Thank you for saying that. Someone has highlighted it. இப்ப தெரியுதா? Is that letters are visible to everybody? Okay, cool. So someone is asking what it is all about, right? Pseudocode அப்படிங்கிறது சாம்பிள் கோட். அதாவது ஒரு கோட் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும், இன்டென்ட் கொடுக்கணும், இது வந்து வேரியபிள்ஸ் இப்படிதான் யூஸ் பண்ணணும், டிக்ளரேஷன் இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. So we have to be very, very clear on the coding variables, declarations, what kind of things we will use, the coding structure எல்லாமே வந்துட்டு it will be clearly mentioned in the pseudocode. அதுதான் pseudocode. Okay. And the logics, how the logic has to be. நான் ஒரு simple logic 100 லைன்லயும் எழுதலாம், 10 லைன்லயும் எழுதலாம். So what kind of best logic to be used அப்படிங்கிறதும் pseudocode ல இருக்கும்.
That is what it is. Okay. And someone is asking about what is development, coding and development. Coding and development ஸ்க்ரால் பண்ணுங்க, எங்க ஸ்க்ரால் பண்ண சொல்லுங்க. கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பியூரா டெவலப்பர்ஸ். டிசைன் ஃபேஸ்ல வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி எல்லாம் வேணும், சீனியர் டெவலப்பர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து டிசைன் எப்படி ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட் டீம் வில் ஸ்டார்ட். இது வந்து பியூர்லி வந்து இது வந்து யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ், பேக் அண்ட் டெவலப்பர்ஸ், இவங்க எல்லாரும் தான் வந்து they will be part of the coding and development phase. Please make a note of it. யார் யாரெல்லாம் இருப்பா coding phase ல? UI UX developers இருப்பாங்க, right? UI developers, or we call it as front end developers also. இதை வந்து front end developers ன்னு சொல்லுவோம். Then we have DB, database experts, DB experts இருப்பாங்க, right? பியூரா அவங்க டேட்டாபேஸ்ல தான் எல்லாமே இருப்பாங்க. நீங்க நான் கொடுத்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா என்னென்ன டிபிலாம் இருக்கு அந்த டிபில மட்டுமே எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ டிபி எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்? தென் டெவலப்பர்ஸ் டு பில்ட் தி அப்ளிகேஷன். ஜாவாவா இல்ல .NET இல்ல வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வாட் எவர் இட் இஸ், தோஸ் பீப்புள் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட். ஸோ கோடிங் பேஸ்ல இவங்க எல்லாம் இருப்பாங்க, ரைட்? அதுக்கப்புறமா கோட் ட்ராப் பண்றது, இதுதான் நான் சொன்னேன். கோட் ட்ராப் ஆர் பில்ட் டிப்ளாய்மெண்ட் வந்து என்ன நடக்கும்னா, நாங்க கோட் ட்ராப் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. கோட் ட்ராப் பண்ணிட்டோம்னா எந்த சர்வர்ல பண்ணீங்க, என்ன யூஆர்எல் வச்சு ஆக்சஸ் பண்ணணும் டெஸ்டிங் டீமுக்கு. That's the kind of language what we use. All right. Just மேல பண்ணுங்க. Okay. Chrome access பண்ண பாஸ்வேர்ட் கேக்குதுன்னா அந்த மீட்டிங் இதுலயே பாஸ்வேர்ட் இருக்கும் பாருங்க. You should have that password, ma'am. அந்த உங்களுடைய இதுல போனீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட்லாம் அதுலயே இருக்கும். அந்த யூஆர்எல்லையே இது இருக்கும். கணேஷ் பாஸ்வேர்டு இந்த மீட்டிங் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஏதாவது இருக்கா கணேஷ்? இருக்கு மேம், ஆல்ரெடி சென்ட் பண்ணிருக்கோம். அது சென்ட் பண்ணிருக்கோங்க. பாஸ்வேர்டோட தான் சென்ட் பண்ணி. கொஞ்சம் அதை மட்டும் போட்டு விடுங்க கணேஷ், அவங்களுக்கு தனியா போட்டு விடுங்க சாட்ல. ஓகே ஓகே. ஐ திங்க் பிரியதர்ஷினி மேடம்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் தனியா பிங் பண்ணி விடுங்க. Alright. I think everybody is audible, ma'am. உங்களுடைய ஆடியோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்டிங் ஃபேஸ்ல எல்லாம் புரியுதா? என்னென்னலாம் டைப் ஆஃப் டெஸ்ட், என்னென்ன டைப் ஆஃப் கேசஸ் இருக்கு அப்படின்னு? Are we clear in testing phase? What are the types we have? Can I proceed? Yes, can I have yes so that I can close the chat window and we can proceed further? Okay, perfect. Chat window close பண்ணிடுங்க. Thank you so much. I will reopen again when I complete one of the topic. Alright, good. So, நம்ம வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல இதெல்லாம் ஃபேஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ இந்த டெஸ்ட் பிளான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இந்த டெஸ்ட் பிளான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட்ல வந்து வாட் we are going to see is இது என்ன டெஸ்ட் பிளான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, this phase is to plan the testing activities. Okay,
சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். இந்த டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்றதுதான் டெஸ்ட் பிளான், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட். வாட் டைப் ஆஃப் டெஸ்டிங், வாட் டு பி டெஸ்டட், ஹவு டு டெஸ்ட், அந்த இதெல்லாமே வந்து இங்கதான் நடக்கும். இந்த 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 ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கதான் நடக்கும். ஓகே, இதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து வி ஆல்சோ கால் திஸ் அஸ் எம்டிபின்னு கூட சில கம்பெனிஸ்ல சொல்லுவாங்க. எம்டிபின்னா என்னன்னா மாஸ்டர் டெஸ்ட் பிளான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் எனக்கு கொஸ்டின்ஸா வரும். நான் இப்பவே கிளியரா சொல்றேன். People who are active, please make note of all these things so that it's easy for you. MTP is master test plan. Okay, test plan, test strategy documentல என்ன பண்ணுவாங்கன்னா purely planning of the testing activities, what to be tested, what are all the things to be noted, இது எல்லாமே வந்து test planல நடக்கும். Okay, இது வந்து this is purely done by test managers and test leads. யார் இன்வால்வ் ஆயிருக்கா? டெஸ்ட் மேனேஜர்ஸும் டெஸ்ட் லீட்ஸும் தான் இதுல இன்வால்வ் ஆவாங்க. இதோட எக்ஸிட் கிரைட்டீரியா வந்து நம்மளுடைய டெஸ்டிங் பிளானோடைய ஸ்கோப், இன் ஸ்கோப், அவுட் ஆஃப் ஸ்கோப் டெஸ்டிங்லாம் இதுல தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங், அவுட் ஆஃப் ஸ்கோப். ஓகே, அவுட் ஆஃப் ஸ்கோப் எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்ல தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ரைட்? ஓகே, ஸோ டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் என்ன? ஒரு டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண போறோம், எப்படி டெஸ்ட் பண்ண போறோம், ரவுண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங், எத்தனை ரவுண்ட் ஆஃப் டெஸ்டிங் பண்ண போறோம், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் we are going to do, right? Right, what to be tested லிஸ்ட் ஆகும். ரைட், அப்புறம் டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப் இருக்கும். அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் என்விரான்மெண்ட் we call it as test bed setup. டெஸ்ட் பெட் செட்டப்னா என்ன? இப்போ ஒரு வாட்ஸ்அப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா? மொபைல் வந்து இந்த வெர்ஷன்ல இருந்து இருந்தாதான் வாட்ஸ்அப் வந்து நீங்க டிபி இதை நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்ல இப்ப நீங்க எல்லாருமே உங்க வெப்எக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது யூ ஆர் ஃபேசிங் சர்டன் சேலஞ்சஸ், ரைட்? இதெல்லாமே எதனால வருது? திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஒரு அப்ளிகேஷன் இந்த இந்த என்விரான்மெண்ட்ல தான் சப்போர்ட் ஆகும், இதுலதான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கறத கிளியரா நம்ம சொல்றதாலதான், கிளியரா டிஃபைன் பண்றதால மட்டும்தான் this can work. இல்லாட்டி இப்போ இருக்கிற so much of devices எவ்வளோ இருக்கு. ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வெர்ஷன்ஸ், ரைட்? ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஓஎஸ், விண்டோ ஓஎஸ், மொபைல் ஓஎஸ், ரைட்? அண்ட் உங்களுக்கே குரோம்ல எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதுலயும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணணும்னா கஷ்டம். கரெக்டா? எந்தெந்ததெல்லாம் நம்ம செட்டப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம், எந்தெந்ததெல்லாம் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இங்க டெஸ்ட் பெட் செட்டப்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம நிறைய இருக்கு. எஸ்கலேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, எஸ்கலேஷன் ப்ராசஸ். யாருக்கு எத்தனை வித்தின் 24 hours ஒரு ஏதாவது பிரச்சனைனா ஹவு டு யூ எஸ்கலேட். எஸ்கலேட்னா என்ன? இப்போ வந்து நீங்க காலேஜுக்கு போறீங்க, காலேஜுக்கு போகும்போது கேட்டு சாத்திருக்காங்க அப்படின்னா உள்ள வரணும்னா நான் என்ன பண்ணணும்? எவ்வளவு நேரம் நீங்க வெளில வெயிட் பண்ணுவீங்க? யாரை ரீச் பண்ணுவீங்க நெக்ஸ்ட், ரைட்? ஒரு அட்டெண்டன்ஸே எடுக்கிறோம். மேம் நான் வந்திருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், அதனால அட்டெண்டன்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு போடுங்க அப்படிங்கறத நீங்க போய் உங்க உங்க ப்ரொஃபசர் கிட்ட சொல்ல மறந்துட்டீங்கன்னா அந்த டே உங்களுக்கு ஆஃப் ஆகி அப்புறமா ரெக்கார்ட்ஸ்ல வரும்போது என்ன பண்ணுவீங்க? யூ வில் எஸ்கலேட் இட், ரைட்? நான் இங்க மறந்துட்டேன், இல்ல இது இப்படி நடந்துச்சு. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அன் எஸ்கலேஷன் ப்ராசஸ். எவ்ரி கம்பெனி ஆர் எவ்ரி ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? அந்த ப்ராசஸ் தான் இங்க வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், எஸ்கலேஷனுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்கலேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம், ரைட்? அது இல்லாம ரிஸ்க் அண்ட் மிட்டிகேஷன் பிளான்ஸ், இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஓவர்வியூ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஐம் கிவிங் யூ
ரிஸ்க் அண்ட் மிட்டிகேஷனோட பிளான்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ரிஸ்க் ஃபேஸ் பண்ணா என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கும், என்ன இது, ரைட்? அண்ட் டீம் டீடைல்ஸ் இருக்கும், ரைட்? டீம் டீடைல்ஸ் இருக்கும், யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறா, என்ன இது அப்படிங்கறது டீடைல்ஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ மாஸ்டர் டெஸ்ட் பிளான் இல்லை டெஸ்ட் பிளான் ஒரு டாக்குமெண்ட். இப்போ வந்து சிஎம்ல 5 கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டெஸ்ட் பிளான் செப்பரேட்லி, டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் செப்பரேட்லி. ஓகே, ஆனா லைக் ஸ்மால் மிட் சைஸ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they go with only master test plan, only one document, because that's more easier. All right, so are we clear in test plan and test strategy document? என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. Now let's get into the test design. டெஸ்ட் டிசைன்ல இதுதான் நம்மளுடைய கோர் ஃபங்க்ஷனாலிட்டியே இதுதான். ஓகே, நம்மளுடைய கோர் ஃபங்க்ஷனாலிட்டியே வந்து இதுலதான் இருக்கும். டெஸ்ட் டிசைன் ஃபேஸ்க்கு வந்து we will say preparation of scenarios and test cases. இதுதான் உங்களுடைய கோர் வேலையே. ஓகே, இதுதான் உங்களுடைய கோர் வேலையே. டெஸ்ட் டிசைன் phase and test execution phase, right? Preparation of scenarios and test cases. So scenario அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, I don't know why annotation is still enabled and அது பண்ண முடியுதான்னு தெரியல. தயவு செய்து ப்ளீஸ் கைஸ், குமாரவேல், why do you send request? What to test is your scenario. சிம்பிளா சொல்லணும்னா டெஸ்ட் கேஸ்னா how to test அப்படிங்கிறது தான். ஓகே, நான் ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி can you give some functionalities ATM உடைய scenarios? ATMல என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எழுதி வச்சுட்டு நான் ஒரு 5 minutes கொடுக்குறேன். ஓகே, ஒரு 5 minutes கொடுக்குறேன், எழுதிட்டு ஏடிஎம் டெஸ்ட் பண்றீங்க, ஏடிஎம் டெஸ்டிங்கான என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எழுதுங்க. நான் ஒரு 5 minutes கொடுக்குறேன், அந்த 5 minutesக்கு அப்புறமா chat enable பண்றேன், then you tell me. ஓகே, ஏடிஎம் டெஸ்டிங்க்கு எழுதுங்க.
Am I audible, ma'am? Yeah, yeah, yeah. Okay. Yeah. Chat enable பண்ணுங்க கணேஷ். Let me see how many people have Okay. யார் யாரெல்லாம் எழுதிருக்கீங்க? ஏடிஎம்க்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? I have turned on the chat. Can I have what do you do with ATM? Okay. பேலன்ஸ் செக் பண்ணுவீங்க, மணி வித்ட்ரா பண்ணுவீங்க, ஏடிஎம் கார்டு பின் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே. நான் என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுவேன்னு சொல்லல. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், கேஷ் வித்ட்ராவல், பின் செட் பண்ணுவீங்க. வெரி குட். செக் தி பேலன்ஸ். சூப்பர். சில பேர் வந்து ஏடிஎம் டச் ஸ்கிரீன்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ண வர்றாங்க. சூப்பர், வெரி குட். Very good. Balance inquiry. Okay. OTPs. Okay. யாரோ சர்ச் பண்ணி அப்படியே போட்டிருக்கீங்க. அவ்வளவு தூரம்லாம் நம்ம போவே இல்லை. Someone has completely copied and given it. So ATM testing என்ன பண்றீங்க சில பேர்? Some people said balance check, right? Money withdrawal, money withdraw, அப்புறம் பின் செட், பின் சேஞ்ச். சூப்பர். அப்புறம் ஏடிஎம் ஓட பட்டன் ஆர் டச் ஸ்கிரீன் கண்டிஷன் செக். சூப்பர். Card validation. Okay. டெபாசிட் மணி ஆப்ஷன் இருக்கான்னு பாப்பீங்க. சூப்பருங்க. Okay. Same bank, ATM, different bank ATM. Super. Very good. I'm so happy. Camera check பண்ணீங்களா? Okay. Camera இருக்கான்னு பார்க்க போறீங்களா? Okay. Someone said something. Mini statement. Mini statement வருதான்னு பார்ப்பீங்க. Super. Very good. Session timeout. Okay. Very good. Transaction without account numbers. Someone said
Someone said transaction without card. Password check. Okay. Language change. Using with card, without card, money transactions. Okay, super. Forgot pin. Super. ATM runs out of cash. Appropriate error message. Super. Very good. Very good. I could see a lot of people giving a lot of inputs. Yes. So, ஒரு ஏடிஎம் டெஸ்டிங் போது அழகா நல்லா you have given lot of things, right? Now இது வந்து இப்போ now what you are going to say me is இப்போ வந்து the balance checkன்றீங்கல்ல இந்த balance checkங்கிறது will make this as okay scenario. Okay, scenario வந்து verify the balance of the account. Okay, இந்த இதுக்கு right, for this tell me what are all the things you will test. How do you test this? How do you test this? ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்ட அப்படிங்கிற ஒரு யூஸ் கேஸ் இல்லாட்டி ஒரு சினாரியோ, இதுதான் சினாரியோ. ஓகே, மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கிற ஒரு சினாரியோ. நம்ம இன்னமும் எழுதலாம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் tell me how you are going to write cases. சொல்லுங்க, என்னென்ன டேட்டா எல்லாம் போடுவீங்க? என்ன tell me what kind of data you will put. கேஷ் லிமிட் பார்ப்பீங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் லிமிட் பார்ப்பீங்க. ஓகே, வெரிஃபை தி அக்கௌண்ட். இதுல வந்து சூப்பர் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் சேவிங் அக்கௌண்ட்டான்னு பார்ப்பீங்க. ஓகே, தென் சூப்பர் verify the amount balance
with correct PIN number. Okay, super. Withdrawal limit. Then cash limit எவ்வளோன்னு செக் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, அக்கௌண்ட் டைப் பார்ப்பீங்க. வேற Ganesh, am I audible? Okay. Yes, ma'am, you are audible. Okay, ma'am. Click பண்ணாலே எனக்கு கரண்ட் போச்சு, இப்பதான் மறுபடியும் வந்தது. ஜஸ்ட் வரல. Okay, okay. கனெக்ட் சின்னதா கிட்ட பேசணும். அப்பதான் withdrawal amount. Okay, then why everybody wants the annotation request? Interest calculation கரெக்டா இருக்கான்னு பாப்பீங்க. ஓகே, குட். வேற கேஷ் லிமிட் இது இல்லாம ஏடிஎம் லிமிட் வரையா? ஓகே, பேமெண்ட் லிமிட் போட்டாச்சு. பேமெண்ட் லிமிட்ன்றது தான் கேஷ் லிமிட். அப்புறம் வேற ஆஃப்டர் withdrawal no statement required. Okay, வேற சோ ஒரு வித்ட்ரா பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறத விட ஜாஸ்தியா இருக்கிறத நீங்க வித்ட்ரா பண்ண முடியுமா? பண்ண முடியாது, கரெக்டா? சோ வித்ட்ரா more than the account balance.
right? Minimum amount. Okay, minimum amount withdraw பண்றீங்க. Super. Super. Someone said SMS received after withdrawal. Sama. Very good. Someone has really said a very good, Roshi. Nice. கார்டு எக்ஸ்பயர் ஆன கார்டை வந்து யூஸ் பண்ணா என்ன ஆகும்? These are all security related cases which we write. Super. Right. So I'm happy everybody is able to understand ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து என்னென்னலாம் பண்ணுவோம், ரைட்? அதெல்லாமே நம்ம வந்து பாக்குறோம், ரைட்? I'm so glad and happy that now I got very good response for scenarios and test cases. Okay, இன்னைக்கு நம்ம நம்ம வந்து என்னெல்லாம் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கோடிங் ஃபேஸ்ல யார் யார் இருப்பா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் சர்வர் சைட் வேலிடேஷன், கிளைண்ட் சைட் வேலிடேஷன், டிபி வேலிடேஷன், டிசைன் ஃபேஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் நம்ம டெஸ்டிங் ஃபேஸ்ல டெஸ்ட் பிளான் என்ன, டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம். நம்ம டெஸ்ட் டிசைன் ஃபேஸ்ல இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து டெஸ்டிங் யூஆர்எல் கொடுப்போம். நாங்க ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க. அந்த யூஆர்எல்ல உங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்க உள்ள போய் 45 minutes தான் இருக்கும். I'm clearly again letting you guys know, only 45 minutes தான் இருக்கும். Test will be only for 45 minutes. Alright, so அது பாருங்க, ரிவைஸ். இதுல இருந்து தான் எல்லா கேள்வியுமே வரும். அண்ட் டே 2க்கான எக்ஸசைசஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம்? யூஆர்எல் கொடுப்பாங்க நீங்க டெஸ்ட்டுக்கு, அதை வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். So I'm giving day 2 exercises. Just give me a second.
சோ உங்களுக்கு சினாரியோஸ் என்ன பண்ண போறோம். எக்ஸசைசஸ் கொடுக்க போறேன். டே 2க்கான எக்ஸசைஸ்ங்க. ஓகே, ஃபார்ம் ஃபில். எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ், ரைட்? இது மாதிரி என்னென்னனா ஃபீல்ட்ஸ் இருக்கு, ஃபார்ம், ஃப்ரேம், அதெல்லாமே லிஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு ஃபார்ம் ஃபில்ஸ்னு எடுத்துனா ஒரு ஜிமெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே செக் பாக்ஸ், ஆப்ஷன் பட்டன், ரேடியோ பட்டன், ஐ வாண்ட் எவ்ரி ஃபீல்டு டைப் டு பி லிஸ்டட். ஓகே, அதுக்கப்புறமா இப்ப நம்ம எப்படி ஏடிஎம் மிஷினுக்கு பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் லேபிள் பாக்ஸ். ஆமா, எக்ஸாக்ட்லி அதுதான். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நீங்க லிஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் எக்ஸசைசஸ்ல. தென் ஒரு டோர், ஆட்டோமேட்டிக் டோர், நீங்க ஃப்ரண்ட்ல போய் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ் ஆகும். நீங்க ஃப்ரண்ட்ல போய் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாரி நீங்க ஃப்ரண்ட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஸோ ரேடியஸ் பாத்தீங்கன்னா ரேடியஸ் சொல்லல, கன்ஃபியூஸ் பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் வித்தின் 500 meters வச்சுக்கோம். ஓகே, ஓகேவா? இந்த 2 போதுமா? இன்னொன்னு கொடுக்கட்டுமா? இப்போதைக்கு இந்த 2 போதுமா? Shall I give one more? I wanted to give you one. போதும் மேம். ஓகே, ஓகே. ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன்ன்றீங்க. எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் மறுபடியும் இதை காப்பி பண்ணி இங்க போடுறேன். ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸசைசஸ் நான் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். காப்பி பண்ணி வச்சுக்கிறது இருந்தா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு சில மால்ஸ்க்கு எல்லாம் போறீங்க, சில இடத்துக்கு எல்லாம் போறீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்கும். ஓகே, அதுவே ஓபன் ஆகும், அதுவே க்ளோஸ் ஆகும்.
ஃப்ரண்ட்ல போய் நின்னீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். நீங்க உள்ள போயிடலாம். நீங்க உள்ள போனோடனே அப்படியே அதுவே க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? வேற யாரும் ஃப்ரண்ட்ல வரலன்னா. சென்சார், எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ ஹவு டு யூ டெஸ்ட் திஸ்? என்ன மாதிரிலாம் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்? இல்ல எக்ஸசைஸ் 1 நீங்க வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, ஜிஆர்டி ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? சூப்பர், வெரி குட். அதேதான். அததான் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, இதுவரையும் புரியுதா? இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா? Are you happy with the session? What is going on? Are you good in learning? கத்துக்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா? மெட்ரோ ட்ரெயின் டோர்ஸ் செம்ம சூப்பர். ஆமா, மெட்ரோ ட்ரெயின் டோர்ஸ். ஓகே, எக்ஸசைஸ் உங்க மேம் கிட்ட கொடுத்துருங்க. ரெஸ்பெக்டிவ் மேம்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. அவங்க வந்து பாத்துப்பாங்க. பெர்ஃபெக்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி அதர் டவுட்ஸ்? லிஃப்ட் மிஷின், ஆமா, வெரி குட். ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் சிஸ்டம்ஸ், எஸ். ஆவி குட். சென்சார் நேம் எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இதுக்கு நீங்க எக்ஸசைஸ் எழுதினீங்கன்னா போதும். ஆவி கிளியர்? நோட்ல நான் எழுதியிருக்கேன். this will be shared in the group and I think your ma'ams will give you that. No problem. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளாஸ்க்கு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணுங்கம்மா லாகின் ஆகிறதுக்கு. அதுதான் பெஸ்ட் வே. And I don't know what else to say. So escalator, yes. எஸ்கலேட்டர் வந்து அப் அண்ட் டவுன் எஸ்கலேட்டர் வருது. நோட்ல எழுதிக்கலாமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சோ இதுல இருந்து தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். ஓகே, this will be your entire thing what you going to get. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆட் பண்ணலாங்க. நீங்க இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் ஆட் ஆகலாம். அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்க. டெஸ்ட்டுக்கான யூஆர்எல் நாங்க கொடுத்துருவோம் மேம். அது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே யூஆர்எல் வந்துடும். Okay, I'm giving back this 10 minutes for you guys to prepare the can you explain the first question ma'am? Okay, first question வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கூகுள் ஷீட் ஓபன் பண்றீங்க, ஒரு ஜிமெயில் அதுல எல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்குமா? அந்த ஃபீல்டு என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது லிஸ்ட் எடுங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்க பக் போடும் போதோ இல்ல இந்த ஃபீல்டு ஒழுங்கா வேலை செய்யலன்றதுக்கு அந்த ஃபீல்டு நேம் என்ன சொல்வீங்க? அந்த லேபிள் சொல்லுவோமா, டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லுவோமா, செக் பாக்ஸ் சொல்லுவோமா, ஆப்ஷன் பட்டனா? ஸோ லிஸ்ட் வாட் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபீல்ட் டைப்ஸ் வி ஹேவ். அதெல்லாமே லிஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம் கணேஷ். I'm done. Thank you everybody. So இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஈவினிங்.
ஆமா. அது இங்க லைவ் சர்வர் லைவ் லைவ் சர்வர் ப்ரொஃபஷனல் ஆகிருங்க